இதை பாருங்கள், டைல் கூட நல்லாயிருக்கு. இந்த டைல் பாருங்கள், அப்படி இது கூட வாங்கி செட் நிறைய ஃபிட் பண்ணிக்கலாம் வண்டியில். இங்கே பாருங்கள், சைலன்சரும் நல்லா இருக்குது. இதில் உங்கள் வண்டி எதனா சைலன்சர் ப்ராப்ளமாக இருந்தால் கூட இந்த சைலன்ஸில் அப்படியே இந்த சைலன்சர் எடுத்து போட்டுக்கலாம். சைலன்சர் நல்லா இருக்குதுங்க பாருங்கள், புதுசு மாரியே இருக்குது சைலன்சர். நீங்கள் அப்படியே வாங்கி உங்கள் வண்டிக்கு எந்த வண்டிக்கு தேவைப்படுதோ அப்படியே வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம். இவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வேணும்னா. எல்லாம் கம்மி பட்ஜெட்டில் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு எல்லாம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இன்னும் அந்த பக்கம் கொஞ்சம் வண்டி இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் போய் பார்த்துக்கலாம். டேங்க்கு அப்புறம் டேங்க்கெல்லாம் பார்த்துங்க. இப்போ பாருங்கள், இந்த பைக்கில் சைடில் வர ஸ்டீலு எல்லாமே கிடைக்குங்க பாருங்கள். பல்சர் தான் ஃப்ரெண்ட்ஸுங்க அதிகமாக இருக்குது. பல்சரே ஒரு 100 வண்டி கிட்ட இருக்க மாட்டேங்குது பாருங்கள். இதை பாருங்கள், R15 வெர்ஷன் ஒன்று தான் இதுவும் பாருங்கள். எல்லாமே பக்காவாக இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கு வண்டிக்குன்னா தேவைப்பட்டு எடுத்து அப்படியே ஓட்டிடலாம். அப்புறம் மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மீட்டர்லாம் பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள் மீட்ரு பாருங்கள். சுசுகி நிறைய பேர் விண்டேஜ் பைக் ஏன்னா தேடின்னு இருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விண்டேஜ் பைக் சுசுகி இது. ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து மாற்றிக்கலாம். டயர்லாம் அதில் போயிடுச்சு அவ்வளோவா. இன்ஜினு, டேங்க்கு நிறைய பேர் தெரியும், டேங்க் இருக்குது. அந்த சைடில் பம்பரு எல்லாமே இருக்குது. இங்கே வந்தால் மாற்றிக்கலாம் நீங்கள் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பார்த்தீங்கன்னா டியோ தான் காசு இங்கே இருக்கும் பழகுது. 200 வண்டி கிட்ட இருக்கும் பழகுது டியோலேயே. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோண்டா ஷைனு, ஹோண்டா பார்த்தீங்கன்னா தெரியும். ராயல் என்ஃபீல்டு புது மாடல் தான் நினைக்கிறேன். புதுசாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வெயிலையும் விட்டு வச்சு இன்ஜின் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வேணால் கூட உங்களுக்கு இன்ஜினில் எந்த பார்ட்ஸ் வேணுமோ அப்படியே நீங்கள் வாங்கி மாற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா இருக்குது. ஆனால் ராயல் என்ஃபீல்டு எந்த ப்ராப்ளமே இல்லை. கெப்பாசிட்டி 2 இருக்குது. இன்ஜின்லாம் சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின்லாம் சூப்பராக நினைக்கிறேன். ரெண்டுமே பாருங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்க்கவே தெரியும் இதில் இன்ஜின் நல்லா இருக்குமா இல்லை எப்படி இருக்குன்னு. பாருங்கள் பல்சரு அதில் இப்போ தான் கட்டினாங்க. அலைவீலும் எல்லாமே இப்போ தான் கட்டினாங்க அதுலேருந்து. ஓரளவு ஃபுல்லாக பார்த்துருப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் வண்டி வருதான் குடோனுக்கு. நம்ம குடோனில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நான்கிட்ட மட்டும் அட்ரஸ் மட்டும் போய் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கைடி தான் வச்சுக்கிறாங்க. பின்னாடி எல்லாமே கைடி தான் வச்சுக்கிறாங்க. நம்ம அந்த நான்கிட்ட அட்ரஸ் மட்டும் போய் கேட்டு அப்படி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடைக்கு எந்த பக்கம் வரணும், எந்த வேலை வரணும்னு கேட்டுக்கலாம். நாங்களே அது கடையை கொஞ்சம் கண்டுபிடிச்சி தான் வந்தோம். அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கலாம். சேஸ் எல்லாமே இருக்குது. என்ன இந்த கடை கரெக்டாக எங்கண்ணா இருக்குது? இந்த கடைண்ணா லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குது? லொக்கேஷன் அந்த கடை எங்கே இருக்குது கரெக்டாக? அண்ணா ஆண்ணா எந்த ஏரியான்னு கேட்க லொக்கேஷன். ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கே தெரியலையா? சரி, நாங்கள் வெளியே போய்ட்டு அப்படியே சொல்கிறோம். எந்த வேலை வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் இன்ஜின்லாம் கைட்டு வச்சுருக்காங்க. இன்ஜின்லாம் போய் பார்க்கலாம். பாருங்கள், இன்ஜின்லாம் ஓரளவுக்கு கைட்டு வச்சுக்கிறாங்க. பாருங்கள், கார் பேட்ஸும் கொஞ்சம் இருக்கும் பொழுது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கார் இன்ஜின் இது டாட்டா இன்ஜினே தான் இது. பாருங்கள் ஃபுல்லாக ஹீரோ ஹோண்டா யமகா இன்ஜின் தான் இது. பாருங்கள், அப்படி இன்ஜின் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ளஸ் பாருங்கள், கடைக்கு வந்து அண்ணன் தான் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன பார்ட்ஸ் வேணுமோ சொல்லுங்கள், எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு பைக் தேவையான பேட்ஸ் மட்டும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். A to Z எல்லாமே இங்கே கிடைக்கும். சின்ன போர்ட்லேருந்து பெரிய இன்ஜினு, அலைவீலு, ஃபோர்க்கு, பைக் ஃபோர்க்கு, அப்புறம் பைக் கிட்டு, அப்புறம் அந்த பைக் சிலிண்டர் கிட்டுன்னு சொல்லுவாங்க. பைக் சிலிண்டர் கிட்டு இங்கேயே கிடைக்கும்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வெளியே போயிட்டு கடை எப்படி எந்த வழியில் வரணும்னு சொல்கிறேன் உங்ககிட்ட. அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் வழி பாருங்கள். இந்த வழி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மலனூர்பேட்டை ரோடு வந்து டிஎம்டி கம்பிகள்னு கேளுங்க. அங்கே அது அங்கேருந்து டிஎம்டின்னு இருக்கும். அது கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்லேயே ரைட் சைடு ஒன்று மண் ரோடு ஒன்று போவோம். அந்த மண் ரோட்லேயே நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கடைசி லெஃப்ட்டு வந்தீங்கன்னா கடை நீங்கள் அப்படியே பாருங்கள். அப்படியே உள்ள வந்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது இங்கேருந்து பார்த்தாவே தெரியும். கடைசி லெஃப்ட்டு வந்தாவே அப்படியே பைக்கு எல்லாமே தெரியும். அப்படியே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பேர்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.